வணக்கம். இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். லுகானோவில் சுவிஸ் சுற்றுலா பயணி தாக்கப்பட்டு கொள்ளை, 4 கைது. பழைய வாடகையாளர்கள் குறைவாக செலுத்துகின்றனர், புதியவர்களுக்கு கடும் வாடகை சுமை. வடக்கு ஓட் ரயில் நிலையங்களில் பெரிய போலீஸ் சோதனை, பலர் கைது. சூரிச்சில் ஓட்டுநர் இல்லாமல் நகர்ந்த விநியோக வாகனம், முதிய பெண் உயிரிழப்பு. வீட்டு பற்றாக்குறைக்கு புலம்பெயர்தலே காரணமல்ல, சுவிஸ் பொருளாதார நிபுணர். தொடர்பான விரிவான செய்திகள். ஒரு மாதிரியா புது வீடு கட்டியாச்சு. இனி இதுக்கு சோஃபா, கதிரை, கட்டில் என எல்லாம் வாங்கணும். கையில வேற காசு இல்ல. கையில காசு இல்லன்னு கவலைப்படாதீங்க. முற்பணம் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச தளபாடங்களை மாடர்ன் மொபைல் ஷோரூம்ல பெற்றுக்கொள்ள இப்பவே அழையுங்கள். மாடர்ன் மொபைல் GmbH. கட்டணம் இல்லாமலேயே உங்கள் கனவு இல்லத்தை அழகாக்குங்கள். சினோ கண்டோனின் லொகானோ பகுதியில் சுவிஸ் சுற்றுலா பயணி ஒருவரை தாக்கி அவரது கைபேசியை பறித்து சென்றதாக சந்தேகப்படும் 4 கைதாகினர். கண்டோன்ஸ் போலீசாய் டெசின் வெளியிட்ட தகவலின்படி கைது செய்யப்பட்டவர்களில் 18 வயதுடைய சுவிஸ் இளைஞர் ஒருவரும் 3 சிறார்களும் அடங்குகின்றனர். அனைவரும் போர்ட் கண்டோனில் வசிப்பவர்களாவர். இந்த சம்பவம் மே 15 மற்றும் 16 தேதிகளுக்கு இடையிலான இரவில் லொகானோ பகுதியில் இடம்பெற்றுள்ளது. ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி சந்தேக நபர் சுற்றுலா பயணியை பல முறை தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதன் பின் அவர் போலீசாரை தொடர்பு கொள்ள முடியாதபடி அவரது கைபேசியை பறித்துக் கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றதாகவும் கூறப்படுகிறது. தாக்குதலில் காயமடைந்த அந்த நபர் மருத்துவ சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். விசாரணையின் மூலம் சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டு கைதாகினர். விசாரணைகளுக்கு பிறகு அனைவரும் தற்காலிக காவலில் எடுக்கப்பட்டனர். 18 வயது இளைஞருக்கு எதிராக விதிக்கப்பட்டிருந்த சுதந்திர கட்டுப்பாட்டு நடவடிக்கையை கட்டாய நடவடிக்கை நீதிமன்றமும் உறுதிப்படுத்தியது. இந்த வழக்கின் மேலதிக விசாரணைகள் அரசு தரப்பு வழக்கறிஞர் வெரோனிகா லிபாரி மற்றும் இளைஞர் அரசு தரப்பு அலுவலகத்தின் மேற்பார்வையில் தொடர்ந்து இடம்பெறுகின்றன. சம்பவத்தின் முழுமையான பின்னணி மற்றும் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட பங்குகள் குறித்து தற்போது விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. தற்போதைய நிலவரப்படி கொள்ளை குற்றச்சாட்டு அல்லது மாற்றாக வன்முறை தாக்குதல் குற்றச்சாட்டு ஆகியவற்றின் கீழ் வழக்கு முன்னெடுக்கப்படலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சுவிட்சர்லாந்தின் நீண்டகால உடல்நலக் குறைவு காரணமாக பணிக்கு வர முடியாதவர்கள் மருத்துவர்களின் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டியது வழக்கமாக உள்ளது. ஆனால் இத்தகைய மருத்துவ சான்றிதழ்கள் குறித்து அதிக சந்தேகங்கள் எழுந்து வருவதால் அவற்றை வழங்கும் முறையில் கடுமையான விதிமுறைகள் கொண்டு வர வேண்டும் என சுவிஸ் தேசிய சபை கோரியுள்ளது. தற்போது பல மருத்துவர்கள் தேவையை விட அதிக நாட்கள் மருத்துவ விடுப்பு பரிந்துரைக்கிறார்கள் என்ற விமர்சனங்கள் அதிகரிக்கின்றன. இந்த மாற்றத்தை முன்னெடுத்து வரும் நாடாளுமன்ற உறுப்பினரான டானா குட்ஜாஹர் கூறுகையில் 80% மருத்துவ சான்றிதழ்கள் முழுமையான வேலை செய்ய இயலாமையை உறுதிப்படுத்துகின்றன. மேலும் சுமார் 75% சான்றிதழ்கள் நோயாளிகள் சொல்வதை அடிப்படையாக கொண்டு எழுதப்படுகின்றன என்று தெரிவித்துள்ளார். அவரது கருத்தின்படி தற்போது மருத்துவ மதிப்பீடு வேலை செய்ய இயலாமை என்பதிலேயே அதிக கவனம் செலுத்துகின்றன. அதற்கு பதிலாக ஒருவர் எந்த அளவுக்கு வேலை செய்ய முடியும் என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். சுவிட்சர்லாந்தில் வேலை நிலையங்களில் அதிகரித்து வரும் நீண்டகால மருத்துவ விடுப்புகள் நிறுவனங்களுக்கும் காப்புறுதி அமைப்புகளுக்கும் கூடுதல் செலவுகளை ஏற்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது. இதனால் மருத்துவ சான்றிதழ்கள் வழங்கப்படும் நடைமுறையில் தெளிவான வழிகாட்டுதல்கள் மற்றும் ஒரே மாதிரியான தர நிலைகள் தேவைப்படுவதாக அரசியல் மற்றும் தொழில் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் மருத்துவர்கள் மற்றும் பணியாளர் உரிமை அமைப்புகள் இந்த விவகாரத்தில் எச்சரிக்கையோடு அணுக வேண்டும் என தெரிவிக்கின்றன. நோயாளிகளின் உடல்நிலை மற்றும் மனநிலையை மதிப்பிடுவது எப்போதும் எளிதல்ல என்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த விவாதம் தற்போது சுவிட்சர்லாந்தில் வேலைவாய்ப்பு, உடல் நலம் மற்றும் சமூக பாதுகாப்பு தொடர்பான முக்கிய அரசியல் விவகாரங்களில் ஒன்றாக மாறியுள்ளது. சுவிட்சர்லாந்தில் நீண்ட காலமாக ஒரே வீட்டில் வசித்து வரும் வாடகையாளர்கள் புதியதாக அதே வீட்டுக்கு குடிபெயர்பவர்களை விட குறிப்பிடத்தக்க அளவில் குறைந்த வாடகை செலுத்தி வருவதாக புதிய ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது. சோர்சர் கண்டோனல் பேங்க் வெளியிட்ட பகுப்பாய்வின்படி பழைய மற்றும் புதிய வாடகை தொகைகளுக்கு இடையிலான வித்தியாசம் கடந்த 3 ஆண்டுகளில் வேகமாக அதிகரித்துள்ளது. 3 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த வித்தியாசம் நாடு முழுவதும் சராசரியாக 14% இருந்த நிலையில் தற்போது அது 21% உயர்ந்துள்ளது. அதாவது பல வருடங்களாக ஒரே வீட்டில் வசித்து வருபவர்கள் அதே வீட்டுக்கு புதிதாக குடியேறும் நபர்களை விட மிகவும் குறைவான வாடகை செலுத்துகின்றனர். இந்த வித்தியாசம் குறிப்பாக சூரிச் பகுதியில் மிகவும் அதிகமாக உள்ளது. அங்கு புதிய வாடகையாளர்கள் பழைய வாடகையாளர்களை விட சராசரியாக 33% அதிகமாக செலுத்த வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. அதேவேளை ஜெனிவா நகரில் இந்த வித்தியாசம் 58% வரை உயர்ந்துள்ளதாக ஆய்வு தெரிவிக்கிறது. சுவிட்சர்லாந்தில் வீட்டு வசதி பற்றாக்குறை மற்றும் அதிகரித்து வரும் தேவை மூலம் புதிய வாடகை ஒப்பந்தங்களில் வீட்டு உரிமையாளர்கள் அதிக வாடகை நிர்ணயித்து வருவதாக நிபுணர்கள் கருதுகின்றனர். ஆனால் நீண்ட கால வாடகையாளர்களின் ஒப்பந்தங்கள் பழைய விலைகளின் அடிப்படையில் தொடர்வதால் அவர்கள் ஒப்பீட்டளவில் குறைவான தொகை செலுத்துகின்றனர். இந்த நிலைமையானது குறிப்பாக புதியதாக வீடு தேடும் குடும்பங்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கூடுதல் நிதிச்சுமை ஏற்படுத்தி வருவதாக ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர்.
ஷப்ஹவுசர் நகரில் கிளிப்போர்ட் மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக சந்தேகப்படும் நபரை ஷப்ஹவுசர் போலீசாய் கைது செய்தது. இந்த கைது நடவடிக்கை செவ்வாய்க்கிழமை மாலை நகரின் குரூபன் குவார்டர் பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களிடமிருந்து வந்த தகவலின் அடிப்படையில் சந்தேகத்துக்கிடமான மற்றும் தொந்தரவு ஏற்படுத்தும் வகையில் பணம் கட்டு வந்த சிலர் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அதன்படி போலீசார் தகவல் வழங்கப்பட்டிருந்த வாகனத்தை தடுத்து நிறுத்தி அதிலிருந்த இருவரையும் சோதனை செய்தனர். அப்போது வாகனத்தில் இருந்த ருமேனிய நாட்டு நபர் ஒருவர் தங்குமிட தொடர்பான போலீஸ் தேடலில் இருப்பது கண்டறியப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அவர் பின்னர் மத்திய போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார். இதையடுத்து வாகனத்தில் இருந்த இருவருக்கும் ஷப்ஹவுசன் கண்டோனில் நுழைய தடை விதிக்க வேண்டும் என போலீசார் கோரிக்கை விடுத்தனர். கிளிப்போர்ட் மோசடி எனப்படும் இந்த மோசடி முறையில் குற்றவாளிகள் தங்களை செவிடு மற்றும் ஊமையர்கள் போல நடித்து போலியான தொண்டு நிறுவனங்களுக்காக நன்கொடை சேகரிப்பதாக கூறுவார்கள் என போலீசார் விளக்கினர். மேலும் கையில் வைத்திருக்கும் கிளிப்போர்ட்டை மறைவாக பயன்படுத்தி பக்கெட் திருடுகளிலும் ஈடுபடலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஷப்ஹவுசர் போலீசாய் பொதுமக்களுக்கு சில முக்கிய பாதுகாப்பு ஆலோசனைகளையும் வழங்கியுள்ளது. அந்நியர்களை மிக அருகில் வர அனுமதிக்க வேண்டாம். தெருவில் அல்லது வீட்டு வாசலில் பண நன்கொடைகள் வழங்க வேண்டாம். அதிகாரப்பூர்வ அமைப்புகளுக்கு மாத்திரமே வங்கி பரிமாற்றம் மூலம் நன்கொடைகள் வழங்க வேண்டும் என அறிவுறுத்தியது. அதேபோல் கைப்பைகள் மற்றும் கைபேசிகளை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்றும் சந்தேகத்துக்கிடமான நபர்கள் காணப்பட்டால் உடனடியாக 117 இலக்கத்தில் போலீசாரை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றும் போலீசார் தெரிவித்தனர். வடக்கு போட் பகுதியில் ரயில்கள் மற்றும் ரயில் நிலையங்களை மையமாக வைத்து மேற்கொள்ளப்பட்ட பெரிய அளவிலான போலீஸ் நடவடிக்கையில் பலர் மீது வழக்குகள் பதிவானதோடு பல கைது நடவடிக்கைகளும் இடம்பெற்றன. இந்த சோதனை நடவடிக்கை மே 19ஆம் தேதி செவ்வாய் என்று பல்வேறு ரயில் பாதைகளில் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நடவடிக்கையின் போது வீட்டு திருட்டு வழக்கில் தேடப்பட்டு வந்த ஒருவரும் கைதானார். மேலும் வெளிநாட்டவர் மற்றும் ஒருங்கிணைப்பு சட்ட மீறல்கள் தொடர்பில் ஒருவர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதோடு ஏற்கனவே கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருந்த மூவரும் அடையாளம் காணப்பட்டனர். அதேவேளை பல்வேறு சட்ட மீறல்கள் தொடர்பில் ஏராளமான அபராதங்களும் பதிவு செய்யப்பட்டன. மேலும் பொது போலீஸ் ஒழுங்குமுறை விதிகளை மீறிய 3 சம்பவங்களும் பதிவாகின. 2025 கோடை காலத்திலிருந்து தொடர்ந்து நடத்தப்பட்டு வரும் இந்த சிறப்பு சோதனைகள் வடக்கு போட் பகுதியில் உள்ள ரயில்கள் மற்றும் ரயில் நிலையங்களில் பாதுகாப்பை அதிகரிப்பதோடு போதைப்பொருள் வர்த்தகத்தை கட்டுப்படுத்தும் நோக்கத்துடனும் முன்னெடுக்கப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர். பயணிகளிடமிருந்து இந்த நடவடிக்கைகளுக்கு மிகவும் நேர்மறையான கருத்துகள் கிடைத்துள்ளதாகவும் எனவே எதிர்காலத்திலும் இத்தகைய சோதனைகள் தொடர்ந்து இடம்பெறும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது. ஆனா அந்த இழப்பு செய்தியை பிரசுரிக்க அதிக பணத்தையும் இழக்க வேண்டுமா? இனிமே அப்படி தேவையில்லை. உங்கள் கண்ணீர் துடைக்க kannee.com நாடுங்கள். உங்கள் உறவுகளின் அறிவித்தல்களை மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள். அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை. kannee.com உங்கள் கவலைகளின் இணைய பங்காளி. ஸ்வீட்ல பிசினஸ் பண்றீங்களா? ஆனா இன்னும் ப்ராப்பர் வெப்சைட் இல்லையா? வெப்சைட் டிசைன் ரொம்ப காஸ்ட்லின்னு நினைச்சு இதுவரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாம விட்டுருக்கீங்களா? இப்ப அந்த கவலை எல்லாத்துக்குமே முடிவு. உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான இணையதளங்களையும் புதிதா உருவாக்கவும், மேலும் உங்க பழைய இணையதளங்களை நவீன மற்றும் அழகான டிசைன்கள்ல மேம்படுத்தவும் மிக குறைந்த விலையில் நாம் செய்து தருகிறோம். இந்த சிறப்பு வாய்ப்பு குறிப்பிட்ட காலம் வரை மாத்திரமே வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்க. 0779857 சுவிட்சர்லாந்தில் வங்கி அதிகாரிகள் அல்லது சைபர் பாதுகாப்பு நிபுணர்கள் போல நடித்து மேற்கொள்ளப்படும் தொலைபேசி மோசடிகள் தொடர்ந்து அதிகரிப்பதாக போலீசாய் பாசல் லாண்ட்ஷாஃப்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடந்த 6 மாதங்களில் மாத்திரம் பாசல் லாண்ட்ஷாஃப்ட் கண்டோனில் இத்தகைய மோசடிகள் மூலம் சுமார் 1.15 மில்லியன் சுவிஸ் பிராங்குகள் ஏமாற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த மோசடிகளில் குற்றவாளிகள் தங்களை வங்கிகளின் பாதுகாப்பு பிரிவு அல்லது சைபர் பாதுகாப்பு ஊழியர்களை அறிமுகப்படுத்துகின்றனர். பின்னர் உங்கள் கணக்கில் சந்தேகத்துக்கிடமான பரிவர்த்தனை நடந்துள்ளது அல்லது அறியப்படாத பண பரிமாற்றம் கண்டறியப்பட்டுள்ளது போன்ற கதைகளை கூறி மக்களின் நம்பிக்கையை பெற முயற்சிக்கின்றனர். அதன் பின் கணினி அல்லது கைபேசியில் பாதுகாப்பு சோதனை செய்ய வேண்டும் என கூறி தொலைநிலை அணுகல் பெற முயற்சிக்கின்றனர். இதற்கென பாதுகாப்பு மென்பொருள் அல்லது எனி டெஸ்க் போன்ற ரிமோட் மெயின்டெனன்ஸ் சாஃப்ட்வேர் ஒன்றை நிறுவுமாறு பாதிக்கப்பட்டவர்களிடம் கேட்கப்படுவதாக கூறப்படுகிறது. பொதுவாக அந்த மென்பொருளை பதிவிறக்கம் செய்ய வேண்டிய இணைப்பு மின்னஞ்சல் மூலம் அனுப்பப்படுகிறது. அந்த இணைப்பை அழுத்தி மென்பொருள் நிறுவப்பட்டவுடன் குற்றவாளிகள் நேரடியாக பாதிக்கப்பட்டவரின் சாதனத்தை கட்டுப்படுத்த முடியும். இதன் மூலம் தனிப்பட்ட தகவல்கள், கடவுச்சொற்கள் மற்றும் பேங்கிங் கணக்குகளுக்கும் அணுகல் கிடைக்கிறது. இந்த நிலையை முன்னிட்டு போலீசாய் பாசல் லாண்ட்ஷாஃப்ட் பொதுமக்களுக்கு பல முக்கிய எச்சரிக்கைகளை விடுத்தது. தொலைபேசியில் தெரியும் எண்களை நம்பக்கூடாது, ஏனெனில் அவை போலியாக உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்கின்றனர். சந்தேகமாக தோன்றும் அழைப்புகள் வருமாயின் உடனடியாக அழைப்பை துண்டிக்க வேண்டும் என்றும், வங்கிகள் ஒருபோதும் தொலைபேசியில் கடவுச்சொல், பின் எண் அல்லது வங்கி விவரங்களை கேட்க மாட்டார்கள் என்றும் வலியுறுத்துகிறது. அதேபோல் தெரியாத நபர்கள் கூறும் மென்பொருளை ஒருபோதும் நிறுவக்கூடாது என்றும், வங்கிகளை தொடர்பு கொள்ள வேண்டுமாறு
தவறால் அதிகாரப்பூர்வ தொலைபேசி எண்களை மாத்திரமே பயன்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மோசடிக்கு ஆளானவர்கள் உடனடியாக தங்களை வங்கியை தொடர்பு கொண்டு கணக்குகளை பாதுகாப்புடன் முடக்குவதோடு போலீசாரிடம் புகார் அளிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூரிச் நகரின் கிரைஸ் 10 பகுதியில் விநியோக வாகனம் மோதியதில் கடுமையாக காயமடைந்திருந்த முதிய பெண் உயிரிழந்தார். ஸ்டேட் போலீஸ் சூரிச் வெளியிட்ட தகவலின்படி இந்த விபத்து மே 21 அன்று இடம்பெற்றது. அப்போது விநியோக வாகனம் ஒன்றும் பாதசாரியாக சென்று கொண்டிருந்த பெண்ணும் மோதிக்கொண்டதாக கூறப்படுகிறது. கடுமையான காயங்களுக்குள்ளான அந்த ஓய்வு பெற்ற பெண் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் அதே நாள் மாலை அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். விபத்து எவ்வாறு ஏற்பட்டது என்பது தொடர்பாக ஸ்டேட் போலீஸ் சூரிச் மேலதிகமாக விசாரிக்கின்றனர். இந்த வார இறுதியில் சுவிட்சர்லாந்தில் வெயிலான வானிலையும் 30 டிகிரிக்கு அண்மையான வெப்பநிலையும் பதிவாகலாம் என எதிர்பார்க்கப்படுவதால் ஏரிகள் மற்றும் நதிகள் மக்கள் கூட்டத்தால் நிரம்பக்கூடும் என கணிக்கப்படுகிறது. ஆனால் போர்ட் கண்டோன் அதிகாரிகள் நீர்நிலைகளில் வேகமாக பரவக்கூடிய சயனோ பாக்டீரியா குறித்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சூடான மற்றும் அசையாத நீரில் இந்த நுண்ணுயிரிகள் வேகமாக பெருகக்கூடும் என எச்சரிக்கின்றனர். இந்த பாக்டீரியாக்கள் மனிதர்களுக்கு தோல் எரிச்சல், காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் மற்றும் செரிமான கோளாறுகளை ஏற்படுத்தலாம். குறிப்பாக சிறுவர்கள் அதிக ஆபத்துக்குள்ளாகலாம் என அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். மேலும் நீர் மேகமூட்டமாக நிறம் மாறியதாக அல்லது மேற்பரப்பில் பசை போன்ற அடுக்கு காணப்பட்டால் அந்த நீரில் இறங்கவே கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேவேளை செல்லப்பிராணி வளர்ப்பவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு சயனோபாக்டீரியா பாதித்த நீரோடு தொடர்பு கொண்டதால் நாய்கள் கடுமையாக நோயுற்றதோடு சில சம்பவங்களில் உயிரிழந்ததும் உண்டு என அதிகாரிகள் தெரிவித்தனர். எனவே நீர் சந்தேகத்துக்கிடமாக தோன்றின் அதனை தொடவோ அதில் நீந்தவோ கூடாது என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வெயில் காலத்தில் சுவிட்சர்லாந்தின் ஏரிகள் மற்றும் நதிகள் பெரும் ஈர்ப்பாக இருக்கும் நிலையில் இந்த சுகாதார எச்சரிக்கை பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. சூரிச் நகரின் ஹாங் பகுதியில் ஓட்டுநர் இல்லாமல் நகர்ந்த விநியோக வாகனம் மோதியதில் கடுமையாக காயமடைந்த முதிய பெண் உயிரிழந்தார். ஸ்டேட் போலீஸ் சூரிச் வெள்ளிக்கிழமை வெளியிட்ட தகவலின்படி சம்பவம் வியாழக்கிழமை பிற்பகல் சுமார் 1 மணி அளவில் இடம்பெற்றுள்ளது. ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி மிச்சல் ஸ்ட்ராஸ் மற்றும் எங்கடினர் வேக் சந்திப்பு பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த விநியோக வாகனம் இதுவரை தெளிவாக தெரியாத காரணங்களால் திடீரென நகரத் தொடங்கியுள்ளது. ஓட்டுநர் இல்லாத அந்த வாகனம் சில மீட்டர்கள் தூரம் உருண்டு சென்று நடைபாதையில் சென்று கொண்ட முதிய பெண்ணை மோதியுள்ளது. உயிருக்கு ஆபத்தான காயங்களுக்குள்ளான அந்த பெண் உடனடியாக அவசர சிகிச்சை பிரிவினரால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அதன் பிறகு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். இந்த விபத்து எவ்வாறு ஏற்பட்டது என்பது தொடர்பில் ஸ்டேட்சன் வோல்ஷாப்ட் சூரிச் மற்றும் ஸ்டேட் போலீஸ் சூரிச் இணைந்து மேலதிகமாக விசாரிக்கின்றனர். லுசர்ன் நகரில் போலி தங்க நகைகளை உண்மையான தங்கமாக காட்டி விற்க முயன்றதாக சந்தேகப்படும் இருவரை லுசர்னர் போலீசார் கைது செய்தது. இந்த சம்பவம் புதனன்று பிற்பகல் சுமார் 1 மணிக்கு பிறகு இடம்பெற்றுள்ளது. பொதுமக்களிடமிருந்து வந்த தகவலின் அடிப்படையில் சந்தேகத்துக்கிடமான 2 நபர்கள் ஒரு கடையில் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. அவர்கள் மலிவான போலி நகைகளை உண்மையான தங்க நகைகளாக கூறி விற்க முயன்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து கடையை விட்டு வெளியேறிய உடனேயே சந்தேக நபர்களில் ஒருவரை போலீசார் அடையாள விவரங்களின் உதவியோடு கைது செய்தனர். 2வது நபர் அருகில் உள்ள பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது கார் ஒன்றில் கைதானார். கைது செய்யப்பட்டவர்கள் 26 மற்றும் 39 வயதுடைய சேர்பிய நாட்டவர்கள். அவர்களிடமிருந்து போலி தங்க நகைகளும் 10,000 சுவிஸ் பிராங்குகள் பணமும் பறிமுதலாகின. இந்த வழக்கின் மேலதிக விசாரணைகளை ஸ்டேட்சன் வோல்ஷாப்ட் லுசர்ன் மேற்கொள்கிறது. சுவிட்சர்லாந்தில் நிலவி வரும் வீட்டு வசதி பற்றாக்குறைக்கு முக்கிய காரணம் புலம்பெயர்தல் அல்ல என்றும் போதிய அளவில் வீடுகள் கட்டப்படாததே உண்மையான பிரச்சனை என்றும் சுவிஸ் பொருளாதார நிபுணர் ஒருவர் தெரிவித்துள்ளார். ஃப்ரெடி ஹசன் மெய்லி என்ற பொருளாதார நிபுணர் ரைஃபைசன் பேங்க் வழங்கிய பேட்டியில் இந்த கருத்தை வெளியிட்டார். அவரது கருத்தின்படி சுவிட்சர்லாந்தில் வீட்டு வசதி நெருக்கடி உருவாகி இருப்பதற்கான முக்கிய காரணம் வளங்கள் பற்றாக்குறைதான், புலம்பெயர்ந்தோர் எண்ணிக்கை அல்ல என்றுள்ளார். இந்த கருத்து குடியேற்றத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி வரும் சுவிஸ் பீப்பிள்ஸ் பார்ட்டி முன்வைக்கும் வாதங்களுக்கு நேரடி சவாலாக மாறி SVP சுவிட்சர்லாந்தில் அதிகரித்து வரும் வீட்டு வாடகை மற்றும் வீட்டு பற்றாக்குறைக்கு வெளிநாட்டவர்களின் வருகையை முக்கிய காரணம் என தொடர்ந்து வலியுறுத்துகிறது. ஆனால் ஃப்ரெடி ஹசன் மைலே கூறுகையில் சுவிட்சர்லாந்தில் கட்டிட நிர்மாணத்துக்கு தேவையான நிலங்கள் போதுமான அளவில் உள்ளன. ஆனால் கடுமையான விதிமுறைகள் மற்றும் நிர்வாக சிக்கல்கள் காரணமாக அவை பயன்படுத்தப்படாமல் உள்ளன என்றார். அதாவது புதிய வீடுகள் விரைவாக கட்டப்பட முடியாத நிலைதான் தற்போதைய வீட்டு நெருக்கடியை மோசமாக்கி வருவதாக கூறினார். சமீப காலமாக சுவிட்சர்லாந்தின் பல நகரங்களில் வாடகை விலைகள் வேகமாக உயரும் நிலையில் வீட்டு வசதி மற்றும் குடியேற்றம் தொடர்பான அரசியல் விவாதங்கள் மேலும் தீவிரமடைந்துள்ளன. குறிப்பாக ஜூன் 14ஆம் தேதி இடம்பெறவுள்ள 10 பில்லியன் சுவிட்சர்லாந்து வேண்டாம் என்ற SVP பிரேரணை தொடர்பான வாக்கெடுப்பை முன்னிட்டு இந்த விவகாரம் தற்போது நாட்டின் முக்கிய அரசியல் விவாதங்களில் ஒன்றாக உருவெடுத்துள்ளது. இந்த சுவிஸ் தமிழ் டிவி இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய பிரதான இணையதளமான swistamilmedia.com நாடுங்கள். வணக்கம்.